தேசபக்தர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒரு 2-3 நாளாகவே திருச்சி எஸ்பி வருண்குமார் சாருக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய தம்பிகளுக்கும் ஒரு காலமாக ஒரு வாரமாகவே தொடர்ந்து சமூக வலைதளத்தில் அதிகமான புகார்கள் வந்துட்டுருக்கு, அவதூறுகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. சீமானுக்கு எப்போவுமே கொஞ்சம் வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு காவல்துறை அவர் உங்கள் மேலே அவதூறு பரப்புகிறாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்குது, நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு மோதிக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீமான் வந்திருக்கிறாருன்னா இது சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஒரு எஸ்பி பதவிக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். சீமான் எப்படி அரசியலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது சீமானுடைய வரலாறு பிரட்டி பார்த்தோம்னா ஆமக்கரியிலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய் கூசுது. பொய்யும் அதிகமான பொய்கள் இளைஞர் மத்தியில் அதிகமான குழப்பங்களை உண்டு பண்ணி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாரு. சீமான் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி தமிழன் அல்லாத ஒருவருக்கு எதுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்முருகனை பார்த்து கேட்குறாரு. எல்முருகனை பார்த்து கேட்குற அளவுக்கு சீமானுக்கு தகுதி இருக்கா, யோகியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. முதல்ல நீங்கள் தமிழர் தானா? இனத்தை வச்சு மொழியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான். வார்த்தைகளை பேசும்போது அளந்து பேசணும், யாரை என்ன பேசுகிறோம் அப்படின்னு அளந்து பேசணும். நீங்கள் பேசுகிறது எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமே. சாட்டை துரைமுருகன்லேருந்து நிறைய பேர்த்த நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணீங்க. அந்த அம்மா அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, அவங்க அம்மாவை ஒரு பிசுறு ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு காளியம்மா அவங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் மொழியை வச்சு அரசியல் பண்ணுறது சீமானுடைய வழக்கமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இதுபோல் சீமான் பேசிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் சீமானுக்கு விரைவில் கருப்பு கொடி காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பது இந்த நேரத்தில் நான் சீமானுக்கு பதிவு பண்ணுறேன். ஒரு போலீஸ் அதிகாரியை எந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்கள் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அத்தனை சோசியல் மீடியா வச்சுருக்கிறவங்க அத்தனை பேர் பார்க்குறாங்க. சீமான் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி சீமான் பேசிகிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக காவல்துறை இதுபோல் சர்ச்சை பேச்சுகளை பேசுகின்ற நபர் சீமான் போல் இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் இந்த காணொளி மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே மாதரம்.